ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. எப்போதுமே ரஜினி சார் பார்த்தினாக்கா சத்தம் இல்லாமல் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க, தன் கூட நடித்த சக நடிகர்களாக இருக்கட்டும், ஸோ சின்ன சின்ன கோ ஆர்டிஸ்ட்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எப்போதுமே சத்தமே இல்லாமல் உதவி பண்ணிட்டு தான் இருப்பார். எப்பயாவது அவங்களாம் வெளியில் சொன்னால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சின்ன நடிகர், ஒரு சைட் ஆக்டர், நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமானவர் நடிகர் பார்த்தினாக்கா பாவா லக்ஷ்மணன். ஸோ அவர் ஒரு தீராத ஒரு தொற்று நோயால் அவருடைய கால்களை இழந்திருக்காரு. அவர் சமீபத்தில் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ரஜினி சார் அவருக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது ரஜினி ஃபேன்ஸோட மத்தியில் பார்த்தினாக்கா ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட்டாக மாதிரி இருக்குது. அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கா, மறக்காமல் பாருங்கள். அவருடைய அந்த மருத்துவ செலவுக்காக, அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, அந்த ஆப்ரேஷனுக்காக ரஜினி சார் 1 லட்ச ரூபா பண உதவி கொடுத்து அவர் அந்த செலவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மாதம் அவர் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரஜினி சார் மூலியமாக 10,000 ரூபா மாதம் அவருக்கு அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா செலவுக்கு ரஜினி சார் தந்துனுக்காரு இன்னமும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் அவருடைய ரஜினி சாரோடைய அந்த பிஏ மூலிமா நான் பேசும்போது, நீங்கள் பைக்கெல்லாம் ஓட்ட வேணாம், கார்லேயே போங்க, எதுவும் இருந்தாலும் தலைவர் உங்களுக்கு இன்னும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் எனக்கு இன்னுமே எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் இருக்கிறார் அப்படின்றத அவர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தமாரி ரஜினி சார் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி தான் இருக்கார், சத்தமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கார். ஸோ அவர் இனிமேட்டு நடிக்கவும் முடியாது, ஏன்னா அவருக்கு கால்களும் இல்லை, எழுந்திருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது ரஜினி சாரோடைய உதவி பார்த்தினாக்கா இந்த உதவி அவருக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ ரஜினி சார் எப்போதுமே அப்படி தான், நம்ம எப்போதுமே தலைவர் ஃபேன்ஸுன்னு சொல்லிக்கிறதுல நம்ம ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கர்வமாகவே நம்ம வெளியில் சொல்லிக்கலாம்.